பெண்களும் வேலைக்கு போவோம் அப்படின்னு சம உரிமை எடுத்து மார்ச் 8 இதை கொண்டாடணும். சேவை செய்ய வந்திருக்கேன். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சில வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வேலைக்கு போவோம்னு சொல்லி பெண்களும் போராடி இருக்காங்க. அதனால நான் போராடி நாங்களும் சம உரிமை எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பெண்களும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது, கண்ட்ரைட்டாவும் எல்லாம் இந்த குப்பை தொழில் எல்லாமே செய்யறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. மகளிர்னா என்ன, மகளிர் தினத்தை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு அந்த பெண்கள் தினம்னா எதுக்கு கொண்டாட, பெண்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர் மாதிரி கொடுத்தோம். இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்கு அப்படிங்கறத ஒரு மெசேஜை வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அது மூலியமா கிளைண்ட்டுக்கே அதை ட்ரெயின் பண்ணி நம்ம மகளிர் தினம்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சோம் இந்த நிகழ்ச்சியில. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இனிப்பை பகிர்ந்துறது, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது. ஸோ அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லா வீட்லயும் இருக்காங்க. அவங்க ஒரு அம்மாவா, ஒரு தங்கச்சியா, ஒரு மனைவியா, ஒரு ஃப்ரெண்டா எல்லாரோட லைஃப்லயுமே அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ரோல் அவங்க ப்ளே பண்றாங்க. ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா பெண்கள் வந்து எப்போவுமே மோட்டிவேட் பண்ண தான் செய்வாங்க. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.